அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கு நிறைவாக போற்றி. வாஸ்து 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள வீடு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சும்மா ஒரு நேம் சேக் தான் சொல்லலாம், தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். உலகத்தையே நான் தான் நம்பர் 1 வாஸ்து, நான் கிடையாது, நான் தான் நம்பர் 1 வாஸ்து நீங்கள் எடுத்துங்க. நானே வீடு கட்டினா கூட, இப்போ வீடு கட்டியிருக்கேன், வீடு கட்டினா கூட 55 மார்க்குக்கு மேலே கொடுக்க முடியாது அந்த வீட்டுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், நான் தான் நம்பர் 1 வாஸ்து கன்சல்டன்ட் இந்த வேர்ல்டு. உலகமே என்னை அங்கீகரிச்சுது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டா கூட என்னோடய வீடுக்கு வந்து மார்க் கொடுத்தீங்கன்னா 100க்கு 55 தான் கொடுக்க முடியும். அப்போ 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள வீடு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது 100% தவறு. 100% ஆண்டாள் வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள வீடுனா அது அக்செப்டபிள். ஆனால் 100% த சோ கால்டு வாஸ்து ரூல் படி கட்டப்பட்ட வீடு அப்படின்னா நாட் அக்செப்டபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு ஒரு வீட்டில் வந்தாலே 15 மார்க் நம்ம எடுத்துடலாம். நான் அதே கேள்வி திரும்ப கேட்குறேன், டாய்லெட் பாத்ரூம் வந்து இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியுமா? அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து மைதானத்தையும் அந்த வயல்வெளிகளையும் யூஸ் பண்ணாங்க, வாய்க்கால் பக்கம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியப்படுமா சிட்டி லைஃப்பில்? ஸோ நான் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல் வந்து ஒரு வீடு கட்ட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு 15 மார்க் நம்ம எடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது விஷயம், படிக்கட்டு வரக்கூடாது ஒரு வீட்டில். படிக்கட்டு இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? படிக்கட்டுக்கு ஒரு 15 மார்க் போயிடும். ஏன் வந்து படிக்கட்டுக்கு 15 மார்க் போயிடும் அப்படின்னு சொன்னால், வெளிமொழியில் போடக்கூடாது, உள்மொழியிலையும் போடக்கூடாது. வீட்டுக்குள்ளே நடு பகுதி அப்படின்னா மேற்கு தெற்கு நடுப்பகுதியில் போடலாம். ஆனால் அப்படி போட்டால் கூட நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த இடத்துக்கு ஹை சீலிங் என்பது வந்துவிடும். மேற்கு நடுப்பகுதியில் போட்டிங்கன்னா தென்மேற்கு ரூமுக்கு வடமேற்கு ஹை சீலிங் இருக்கும். தென்மேற்கு ரூமுக்கு சப்போஸ் தெற்கில் வந்து நீங்கள் வந்து நடுப்பகுதியில் படிக்கட்டு போட்டிங்கன்னா தென்கிழக்கு ஹை சீலிங் இருக்கும். ரெண்டுமே தவறு. அப்போ 15 மார்க் போயாச்சு. ஒரு கிரவுண்ட் வீடு கட்டுறோம். அந்த ஒரு கிரவுண்ட் வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் வீடே பிரம்மஸ்தானத்தில் தான் இருக்கும். பிரம்மஸ்தானம் என்பது என்னென்னா அந்த நடு பகுதி அல்ல, நடு அந்த புள்ளி வச்சுன்னா அந்த பிந்துன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஸ்ரீசக்கத்தில், அது போல் நடு பாயிண்ட் கிடையாது, சென்டர் பாயிண்ட் கிடையாது. அந்த இடத்த 9ஆக பிரிக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய கட்டம் தான் வந்து பிரம்மஸ்தானம். அப்போ அதில் எதுவுமே வரக்கூடாதுன்னா நம்ம பில்டிங்கே அந்த பிரம்மஸ்தானத்துக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு 15 மார்க் போயிடும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கொத்தனார் கூடயே வேலை பார்த்து ஒன்று பார்த்து பண்ணிங்கன்னா, கொத்தனாரிலோ அந்த இன்ஜினியர்களோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிங்கன்னா 55 மார்க் கிடைக்கும். சில இடங்களில் 5லேருந்து 7 மார்க் அதில் வேறு போயிடும். எங்கேயாவது உயரம் பண்ணிவிடுவாங்க, வடமேற்கில் சன்கன் பண்ணாமல் அதை உயர்த்தி போட்டுருவாங்க. சப்போஸ் அதை வந்து சன்கன் பண்ணாமல் உயர்த்தி போட்டாங்கன்னா தென்மேற்கு உயரம் பண்ணணும், தென்கிழக்கு உயரம் பண்ணணும், வடகிழக்க பள்ளம் பண்ணணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது யாராவது வந்து 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து முடியவே முடியாத விஷயம். அது பொய் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, வாஸ்துபடி ஒரு வீடை கட்டிட்டா பணம் கொட்டுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி முன் வச்சிங்கன்னா, நான் திரும்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு இன்றைக்கி வந்து சேர சோழ பாண்டியன் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் வந்து ஆண்ட ஊர், அப்புறம் கடையேழு வள்ளல்கள், ஔவையார், நிறைய விஷயங்கள், 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இது மாதிரி நிறைய சொல்கிறதுக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடுனாலே டாஸ்மாக் அப்படின்னு ஆகிப்போச்சு. நான் அந்த டாஸ்மாக்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான், தமிழ்நாட்டில் கூடிய எந்த டாஸ்மாக் வந்து வாஸ்துபடி கட்டப்பட்டு உள்ளது? எந்த டாஸ்மாகாவது வந்து பூஜைகள் பண்ணி ஹோமம் வளர்த்து கட்டப்பட்ட பில்டிங்கா? அது வந்து எங்கே குக்கிராமத்தில் கிணத்துக்குள்ளே டாஸ்மாக்னு ஒரு போர்டு வச்சா கூட அங்கே ஒரு 1000 பேர் நிற்கிறான். அப்போது பணம் கொட்டுவதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பணத்துக்கும் வாஸ்துக்கும் வந்து நேரடியாக தொடர்பு உண்டு. ஆனால் வாஸ்துபடி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா பணம் கொட்டுன்னு முதல் நாள்லேருந்து கொட்டுன்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இது எப்போ வந்து பணம் கொட்டும் அப்படின்னா, உங்கள் வீடு வந்து வாஸ்துபடி இருந்ததுன்னா அது மன நிம்மதியை கொடுக்கலன்னா வாஸ்துபடி இல்லை. இப்போ நீங்கள் நோயோடு இருக்கீங்க, ஏதோ ஒரு வலியோடு நீங்கள் படுக்கிறீங்க, வலியோடு எழுந்திருக்கீங்கன்னா எங்கே நிம்மதி வரும்? கோவம் தான் வரும் எல்லார் மேலேயும். அப்போ நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறது தான் வந்து வாஸ்து.
நிம்மதி வந்துடுச்சுன்னா நிறைவு வந்துடும், நிறைவு வந்துச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும். மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போது நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து வாஸ்துபடி ஏன் வாஸ்துபடி கட்டுங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் மிஷன் இம்பாசிபிள். அப்போது நீங்கள் அந்த நிம்மதியை நிறைவையும் மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு வந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையான வாதம். அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே நிம்மதியுடன் நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து ஆக வேண்டும். வாழ்ந்தால்தான் பணம் என்கின்ற விஷயம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. வாஸ்துபடி வீடு கட்டிட்டேன், பணம் கொட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கொட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நான் மாற்றி கேட்குறேன். வீடே இல்லாதவனுக்கும் பணம் வருதில்ல. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்சிஸ் இருப்பாங்க, அவங்க மரத்துக்கு கீழே படுப்பாங்க, மரத்துக்கு கீழே தான் சாப்பிடுவாங்க, மரத்துக்கு கீழே தான் குடும்பம் நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து வானமும் பூமியும் தான் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க வந்து பணம் இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்கும் பணம் வருகின்றது. நம்பர் 2, இப்போ வந்து பணம் வந்து வரக்கூடிய அத்தனை பேரும் நல்லவர்களா? இப்போ ஒரு திருடன் இருக்கான், அவனுக்கும் பணம் வருது, அவன் தப்பு தான் பண்ணுறான், ஏடிஎம் கொள்ளடிக்கலாம், ஏதோ ஒரு ராங் டூயிங் பண்ணி வந்து பணத்தை கையில் வச்சுருக்கலாம். யாரோ ஒரு அதிகாரி இருக்கார், லஞ்சம் வாங்குறாரு, ஒரு அரசியல்வாதி இருக்கார், லஞ்சம் வாங்குறாரு, தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வாஸ்து என்பது எங்கே வந்தது? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வாஸ்து படி நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியோடு இருப்பீங்க, நிறைவோடு இருப்பீங்க, மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த 3 விஷயங்களும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் இது வாஸ்துபடியே இல்லை. யூ நேம் 10 டாப் 10 மிஸ்டேக்ஸ் அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் அவன் பணக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது, நிறைவாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவன் திடீர்னு வந்து தீ விபத்து ஏற்படும், பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக 500 நோட்டு எரிஞ்சு போயிடும். நம்ம இப்போ சமீபத்தை கூட பேப்பரில் பார்த்தோம், நியூஸ் எல்லா நியூஸ்லேயும் அதான் டாபிக் ஹெட்லைனாக வந்தது. அப்போ அந்த இடத்துல நம்ம தவறான வழியில் வந்த பணம் தவறாக தான் போகும். அப்போ அந்த இடத்துல நிம்மதி இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ வாஸ்துக்கும் இந்த பணத்துக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு, நேரடியாக தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து நேரடியாக தொடர்புனா அந்த பணம் எப்போதுமே நம்ம கூட தங்கணும்னா அப்போ நேரடியான தொடர்பு உண்டு. நேரடியான தொடர்பு இல்லைன்னா நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். அப்போது அந்த பணம் வந்து நிறைய வரும். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல தான், நல்லவங்களுக்கு வந்து நிறைய துன்பங்களை கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பார், ஆனால் கைவிட்டுவார் மாதிரி தான். தவறான வழியில் பணம் வருதுன்னா நிச்சயமாக அது தவறான வழியில் தான் போகும். அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சோகால் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தயவுசெய்து இந்த பண விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துங்க. பணம் தி அல்டிமேட், மணி இஸ் த அல்டிமேட். மணி வந்து இன்றியமையாதது, மணி முக்கியமானது தான், பணம் முக்கியமானது தான். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இருக்குது சம்பாதிப்பதற்கு. அந்த வழிமுறைகளுக்கு எதிராக நீங்கள் போய் சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பின் விளைவுகளை நாம் தான் சந்திச்சாகணும். ஆகவே அதை விட்டுட்டு ஒரு நல்ல வாசுபடி உள்ள வீடு அமைச்சுக்கிட்டு நல்ல நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்கும்போது உங்களுக்கு சேரக்கூடிய பணம் உங்களுக்கு அது எப்போதுமே காலகாலத்துக்கும் தலைமுறைக்கும் உதவக்கூடிய பணமாக இருக்குது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் எப்போதுமே பணத்துடனும் வளத்துடனும் நலமுடனும் வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.